அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வாழ்க்கைக்குரிய வெற்றிக்குரிய ரகசியங்களில் ஒரு சில விஷயங்களை வேத வசனத்தோடு பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்கின்ற ஒரு பூமி இருக்கு இல்லையா, அது ஒரு உலகம். அது எதோடு சம்மந்தப்பட்டதுன்னா, நம்ம மனதுக்குரிய உலகம், அடுத்தது உணர்வு சம்பந்தப்பட்ட உலகம், அடுத்தது ஆன்மீக சம்பந்தப்பட்ட உலகம். இந்த 3 உலகமும் மனசில் இருக்கு, அதாவது மறைந்திருக்குது, வெளியில் வராது. இந்த 3 உலகத்துலேயும் என்ன நினைக்கிறோமோ அதுதான் வெளியில் பூமியில் வெளிப்படுகிறது. அப்படி பார்த்தீங்கன்னா வேதவசனம் என்ன சொல்லுது? யாக்கோபு எழுதின புத்தகம்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதில் அதிகாரம் 1 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் எந்த ஒரு கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் உட்படுகிறவர் அல்ல, அதே போல் அவர் யாரையும் துன்புறுத்துவதும் இல்லை, யாரையும் சோதிக்கிறதும் இல்லை. நம்ம உலக வழக்கத்தில் சொல்கிறோம் இல்லையா, நம்ம கடவுள் ஏன் தான் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தாருன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், அதாவது கஷ்டத்துக்கு உள்ளாகிறான். தன் சுய இச்சை, அவனுக்குள்ளாக உண்டாகின்ற சுய இச்சை. அது என்ன இச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இச்சை அப்படின்னாக்கா ஒரு ஆசை. அந்த ஆசையினால மற்றவர்களுக்கு ஒரு கெட்டது நடந்ததுன்னா அதுதான் இச்சை. ஆசை இருக்குது, பேராசை இருக்குது, இச்சை இருக்குது. இச்சை அப்படிங்கிறது நம்ம மனசில் வருகிற கெட்ட எண்ணங்களினால மற்றவங்களுக்கு துன்பம் வருகிறது, இதை தான் இச்சை. இந்த இச்சை எங்கே வருதான்? நம்ம உள்ளத்துலேருந்தே வருதான். அது என்ன பண்ணுதான்? அதையே யோசித்து என்ன பண்ணுறோன்னா அதில் சிக்குண்டு நம்ம சோதனைக்கு உள்ளாகிறோம். இந்த இச்சையானது என்ன செய்யுதுன்னா பாவத்தை, அதாவது கர்ப்பம் தரிக்குதான். இந்த இச்சையானது கர்ப்பம் தரிக்குது. எப்படி ஒரு பெண்ணோடைய வயிற்றில் ஒரு குழந்தை ஒரு சின்ன புள்ளியாக உருவாகி அதுக்கப்புறம் கர்ப்பம் தரிக்குதோ, அதுபோல் இந்த இச்சையானது உள்ளத்துக்குள்ளே அது கர்ப்பமாக தரிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அது பெருசாக வளருது. எப்படின்னாக்கா பாவத்தை பிறப்பிக்குது. எப்படின்னா, எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு பிரெயின், ஹார்ட்டு அப்படின்னு உருவாகி அப்புறம் கண்ணு, காது, மூக்கெலாம் உருவாகுதோ, அதுபோல் இந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து பாவம் என்கின்ற ஒரு செயலை பிறப்பிக்குது. அதுக்கப்புறம் பாவம் பூரணமாகும் பொழுது, முழுமை பெறும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்குதுன்னு ஒரு வசனம் இருக்குது. அப்போ இந்த நெகட்டிவாக இருக்கிற இந்த வசனத்துக்கே இவ்வளோ பவர் இருக்குது. ஆண்டவர் அதை தான் அங்கே வெளிப்படுத்துகிற. மத்தேயு எழுதின புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்துட்டாலுமே அவன் இருதயத்திலேயே விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிட்டான்னா அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு மனசுக்குள்ளே நடக்கிற அந்த விஷயத்துக்கு, கெட்ட நெகட்டிவான விஷயத்துக்கு இவ்வளோ பவர் இருக்குதுன்னா அது நல்ல எண்ணத்துக்கு எவ்வளோ பவர் இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் இங்கே சொல்ல வரேன். நம்ம வாழ்க்கையில் கெட்ட எண்ணங்களுக்கு ஈடாக நல்ல எண்ணங்களை நம்ம நினைக்கும் பொழுது அது கம்ப்ளீட் ஆகுது, அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது லைஃப்பில் அப்படிங்கிறத தான் நான் இங்கே மென்ஷன் பண்ண வரேன். தன் சுய இச்சையினால் அப்படிங்கிற வார்த்தையை நான் எப்படி போடுறேன்னா, தன் நல்ல எண்ணத்தினாலே அவன் என்ன பண்ணுறான்னா அது அப்படியே என்ன ஆகுதுன்னா இழுக்கப்பட்டு சிக்குன்றான்ல. அப்போ அது நல்ல எண்ணத்தினாலே மன வலிமையை, உறுதியை பெறுகிறான். உறுதியை பெற்ற பிறகு அவன் என்ன பண்ணுறான்னா அதை கர்ப்பம் தரிக்கிறான். அந்த கர்ப்பம் அப்படி நல்ல எண்ணங்கள்னால கர்ப்பம் ஆகுது. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறா? பாவத்தை பிறப்பிக்குது, அதாவது நல்ல செயல்களை பிறப்பிக்குது. நல்ல செயலாக நல்ல எண்ணங்கள் மாறும் பொழுது அதுக்குரிய நல்ல விளைவுகளை, அது பூரணமாகும் பொழுது, அந்த நல்ல செயல் முழுமை அடையும் போது அது நல்ல விளைவுகளை நமக்கு உண்டாக்குகிற, நல்ல லாபத்தை உண்டாக்கலாம், நல்ல செழிப்பை உண்டாக்கலாம், நல்ல ஜீவனை உண்டாக்கலாம். அப்படின்ற மாதிரி நான் அந்த வசனத்தை பாசிட்டிவாக நான் உங்களுக்கு வார்த்தைகளில் போட்டிருக்கேன். ஸோ எண்ணங்கள் அப்படின்னும் பொழுது எப்படி அது எண்ணங்கள் நம்ம மனசில் முளைக்குது? தீய எண்ணங்களா எப்படி முளைக்குது, நல்ல எண்ணங்களா எப்படி முளைக்குதுன்னா, நம்ம சின்ன வயசில் நம்ம பார்த்த
விஷயங்கள், கேட்ட விஷயங்கள், நாம் அனுபவித்த விஷயங்கள் எல்லாமே நம்ம மனசில் புதைந்து அது என்ன வருது, எண்ணங்களாக உருவாக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீ நல்லா படிக்க மாட்ட, நீ இப்படி தான் இருப்ப, உன்னுடைய லைஃப்பில் நீ இப்படி தான் இருப்பேன்னு நிறைய பேர், இது உன்னால் முடியாது, இதை நீ செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா? சின்னதில் அதை கேட்டு 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 நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஜெராக்ஸ் போட்டு உள்ளே வச்சுக்கிறோம், இதுதான் நான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த எண்ணங்களை உடைத்து அதுலேருந்து வெளியே வந்து என்னால் இது முடியும் அப்படின்னு சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் பணமை வந்து நீங்கள் வந்து ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. அது பேராசை தான் எல்லா தீமைக்கும் வேற. எல்லா வேலைகளுக்கும் பணம் அவசியமாக இருக்குது. அப்போது பணத்தை பற்றியதான சொல்லுவாங்க, பணக்காரங்கெல்லாம் கெட்டதாக சேர்த்து வச்சுருக்காங்க, அவன் எந்த இடத்துல கொள்ளையடிச்சானோ அப்படிலாம் ஒரு கெட்ட என்ன சொல்கிறது, எதிர்மறையான வார்த்தைகளை நம்ம பதிஞ்சு வச்சுருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் அந்த சைல்டுஹுட் டேஸ்லேருந்து வந்த அந்த எதிர்மறையான வாக்கியங்களை, எண்ணங்களை நம்ம என்ன பண்ணணும், நேர்மறையாக மாற்றுறதுக்கு நம்ம பயிற்சி எடுத்து அதை மனசில் எண்ணும் பொழுது அது கர்ப்பம் தரித்து அது நல்ல செயலாக உருவெடுத்து அது பூரணமாகும் பொழுது நல்ல செழிப்பையும், நல்ல வளத்தையும், நல்ல மகிழ்ச்சியையும், நல்ல லாபத்தையும் நமக்கு கொடுக்கும் என்கின்ற ரகசியத்தை இன்னைக்கு பதிவு செய்து நிறைவு பெறுகிறேன். நன்றி.